தெரளி இலை அல்லது பே லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை அவிச்சு செய்ய போகிறோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இந்த தெரளி இலையில் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த பே லீஃபில் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசியை 2 மணிக்கூர் ஊற வச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா சர்க்கரையை நம்ம தேவையான அளவு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துடணும். ஏன்னா தூசி துரும்பெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காயை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடணும். சிறுபயிரை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடணும். தேவையான அளவு சுக்கு எடுத்துக்கிடணும். ஏலக்காய் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை பாகில் அந்த பச்சரிசி மாவை போட்டு விரவி அந்த பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு கிண்டி கொழுக்கட்டை பிடிச்சி கோனை ஷேப்பில் செய்தோ நம்ம சாப்பிடலாம். நமக்கு என்ன ஷேப்பில் தேவை அந்த ஷேப்பில் செய்து திரளி இலையில வச்சு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு நம்ம சாப்பிட்லாம். இது கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப சர்க்கரை பாகு எடுத்து செஞ்சோம்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. லைட்டாக சர்க்கரை பாகு கொஞ்சம் கொதித்த உடனே வடிகட்டி செஞ்சோம்னா ஒரு 20-25 நாளைக்கு வரும். ரொம்ப நாள் கெட்டு போகாத இதை நம்ம செய்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரு.